இனிய என் உறவுகளுக்கு இனிய என் வணக்கங்கள். இந்த பதிவில் பார்த்திங்கன்னா ஆழ்வார்களில் 3வது ஆழ்வார் பேயாழ்வார். இவர் சென்னைக்கு அருகிலுள்ள மயிலாப்பூர் மணங்கவர் மாலுக்கு திருக்கோயில் ஒன்றுண்டு. இந்த கோயிலுள்ள எழுந்தருளிலுள்ள பெருமாளுக்கு ஆதிகேசவ பெருமாள் என்பது திருநாமம். இந்த கோயிலில் இன்சுவை நீரை பெருக்கும் கிணறு ஒன்று உண்டு. முன்பொரு காலத்தில் இந்த கிணத்தில் செவ்வழி மலர் ஒன்று மலர்ந்து மனம் பரப்பிக் கொண்டிருந்தது. இந்த மலரில் தெய்வ குழந்தை ஒன்று தவழ்ந்து கொண்டிருந்தது. இது எப்பொழுதுன்னு கேட்டிங்கன்னா 6300 ஆண்டுகளுக்கு முன்பு சித்தார்த்தி ஆண்டில் ஐப்பசி மாதம் சுக்லபட்சம் தசமி திதியில் சதய நட்சத்திரத்தோடு கூடிய வியாழக்கிழமை என்று அவதரித்த இந்த குழந்தை தான் பிற்காலத்தில் பேயாழ்வார் என்று பெயர் வழங்கிற்று. திருமாலின் வாட்படையின் அம்சமே இந்த குழந்தை. திருமாலின் வாட்படைக்கு நந்தகம் என்பது பெயர். இந்த குழந்தை அவதரித்த நாள் முதலாகவே திருமாலிடம் பெரிதும் ஈடுபாடு கொண்டிருந்தது. குழந்தை நாள்தோறும் வளர்வதைப் போலவே குழந்தையின் உள்ளத்தில் பக்தியும் வளர்ந்து வரலாயிற்று. பேயாழ்வாருக்கு குழந்தை பருவம் நீங்கி வாலிப பருவம் வந்தது. அப்போது அவருக்கு உலக இன்பங்களில் நாட்டம் செல்லவில்லை. திருமாலிடம் கொண்ட பக்தி மேலும் மேலும் வளரலாயிற்று. எனவே எப்பொழுதும் இவர் திருமாலையே சிந்தை செய்த வண்ணமாக இருந்து வந்தார். நாளுக்கு நாள் பக்தி முற்றி வளர்ந்தது. பக்தி முற்றிய நிலையில் இவர் பித்தனைப் போலவே காட்சியளித்தார். இவர் கண்கள் எதையோ தேடி சுழல்வது போல் இருக்கும். பரந்தாமனை எண்ணி அழுவார். எதையோ கண்டுவிட்டவர் போல சிரிப்பார். திடீரென்று கையெடுத்து கும்பிடுவார். இருந்த இடத்தை விட்டு எழுந்து குதித்து குதித்து ஆடி மகிழ்வார். பரந்தாமனின் குணங்களை பாடல்களாக பாடுவார். பாடிக்கொண்டிருப்பதை மறந்து ஆவேசம் வந்தவரைப் போல அலறுவார். இவ்வாறே அவர் தன் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து வந்தார். இவர் இத்தகைய செயல்களை கண்டவர் இவருக்கு பேய் பிடித்து விட்டதோ என்று பலரும் அஞ்சினர். அதனால்தான் இவர் பேயாழ்வார் என்று அழைக்கவாயிற்று. இவர் சிவவாக்கியர் என்றொரு அடியார் வாழ்ந்து வந்தார். இவர் வாழ்ந்த காலத்தில் சிவவாக்கியார் சமயங்கள் பலவற்றையும் நன்றாக அறிந்தவர். அப்படி சிவவாக்கியருக்கு திருமாலின் பெருமையை உணர்த்த பேயாழ்வார் திருவுள்ளம் கொண்டார். எனவே அந்த சிவவாக்கியர்தான் பின்னாளில் திருமழிசை ஆழ்வாராக மாறினார். அவர் பேயாழ்வார் பரம்பொருள் யார் என அறிந்து கொள்ளும் பக்குவமாவது உமக்கு இருக்கிறதா? தோற்றமும் ஒடுக்கமும் இல்லாத இறைவர் திருமால் ஒருவரே. இவ்வுண்மையை இன்று வரை நீர் அறிந்ததுண்டா என்று திருமழிசை ஆழ்வாரை, அதாவது சிவவாக்கியரை கேட்டு அவரை வைணவ பொருளாக மாற்றி கொண்டார். திருமாலின் திருக்குணங்களை வாயார புகழ்ந்து பாடுதல், வைணவ சமயத்தின் ஏற்றத்தை உலகத்தோருக்கு எடுத்து கூறுதல், இவையே பேயாழ்வாருக்கு பெரும் பணிகளாக அமைந்தன. இவர் அருமையான பாசுரம் சொல்லியிருக்கிறாரு. மொத்தம் 100 பாசுரம் படிச்சிருக்கிறாரு. பெருங்கருணையே சிந்திப்போமாக திருமாலின் திருவடிகளை பரவி அவர் பாடிய பாடல்கள் சிலவற்றை காண்போம். தாழ் சடையும் நீள்மூடியும் ஒன்மழுவும் சக்கரமும் சூழ் அறவும் பொன்னானும் தோன்றுமால் சூழும் திரண்டரவி பாயும் திருமலைவேல் எந்தைக்கு இருண்டரவும் ஒன்றாய் இசைந்து அப்படிங்கிறாரு. அருவிகள் பேர் எரிச்சலுடன் விழும் திருவேங்கட மலையில் எழுந்தருளில் இருக்கும் என் அப்பன் தாழ்ந்த சடைமுடியும் நீண்ட கொண்டையும் கொண்டவன், கழுத்தில் பாம்பை மாலையாக அணிந்தவன், பொன்னால் ஆகிய திருநானை மார்பில் அணிந்தவன். இவ்வாறு எம்பெருமான் சிவன் திருமால் ஆகிய இருவரும் இணைந்த வடிவமாக தோன்றுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அழகான ஒரு பாசுரத்தை சொல்லியிருக்கிறாரு. பேயாழ்வார் திருவடிகளே சரணம். நமஸ்காரம்.